போலீஸ் இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? என்ன பரமா, நீ பண்ண சொதப்பலுக்கெல்லாம் இளமதி கிட்ட இருந்து சிறப்பா கவனிப்பு கிடைச்சதா? என்ன பேச்சே காணோம்? இளமதி பேசின பேச்சுல அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற போல இருக்க. நீ என்னதான் நல்லதே பண்ணாலும் இளமதி உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள். அது எப்படி புரிஞ்சுப்பா? நான் இருக்கும்போது புரிஞ்சுக்க விட்டுருவனா? என்ன பரமா, வாய்க்கு வாய்க்கு பதிலடி கொடுப்ப? இப்ப எங்க போச்சு உன் திமிரெல்லாம்? அன்னைக்கு ஏதோ சொன்னியே, இளமதிக்கு நீ பண்ண போற விஷயத்துக்கு பயங்கரமா அசந்து மரியாதைலாம் பண்ணுவான்னு. கடைசி என்னாச்சு பார்த்தல்ல? நீ கொடுத்த 70% ஆஃபர் சேலுக்கு இளமதி சும்மா செண்ட மேலெல்லாம் வச்சு மாலை மரியாதைலாம் செஞ்சுட்டா போல இருக்கு. இதே சந்தோஷத்துல போய் நிம்மதியா தூங்கு. வச்சுட்டா கடையில் வாங்கின துணியில பிரச்சனை இருக்குன்னு துணியை ரிட்டர்ன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போறாங்க. சரி, அதுக்காக இளமதி எப்பவும் போல என்னை புரிஞ்சுக்காமலே திட்டிருக்கா. ஆனா எதுக்கு இந்த போலீஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கலாய்க்கிறான்னு புரியலையே. ஒருவேளை இதுக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? சம்மந்தம் இல்லாம ஆஜராகிறானே.